Hello friends, welcome back to my channel. Na Vongal Sima. Hello friends, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இங்க வாங்க பார்க்கலாம். ஹம்பியில் தொடர்ந்து பல கோவில்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கிருஷ்ணர் கோவில். இங்கு இந்த பிரம்மாண்டத்துக்கு இங்கும் பஞ்சம் இல்லை. இங்கே பாருங்கள், உன் கண்களுக்கு எப்படி ஒரு விசாலமான இடத்தை கொடுத்து அதில் கோவிலையும் கட்டி நமக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அக்காலத்தில் இக்கோவில் எப்படி இருந்திருக்கும், எப்படி மக்கள் இங்கு வந்து கோவில் இருக்கும் கிருஷ்ணரை அற்புதமாக கொண்டாடி மகிழ்ந்து இங்கு தரிசனம் செய்திருப்பார்கள். கோவில் சுற்றியுள்ள சுவர்களிலே இவ்வளவு பிரம்மாண்டத்தையும் தூண்களையும் அமைத்திருப்பார்கள் என்றால் இக்கோவில் இருக்கும் சுவாமிகளும் இக்கோவில் இருக்கும் சன்னதிகளும் எப்படி இருந்திருக்க கூடும் என்று எண்ணிப்பார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே இந்த கிருஷ்ணர் டெம்பிளை முழுவதுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் கிருஷ்ணா பஜார். இந்த கிருஷ்ணர் டெம்பிளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய பஜார். வாங்க நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு கிட்ட போய் பார்க்கலாம். இரண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஜார்னால பார்க்க முடியுது. இந்த சின்ன சின்ன ஒரு தூண்ல அமைச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே ஒவ்வொரு கடையும் இருக்கும்ன்றத குறிக்குது. இங்க பாருங்க, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கு, நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்லயுமே இருக்கு. அப்போ இந்த இடத்துல எப்பேற்பட்ட ஒரு பஜார் இருந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் வந்து இந்த ரெண்டு பக்கம் மாறி மாறி போறதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைதானம் மாதிரியே இருக்கு. அப்போ எவ்வளோ ஜனங்க இங்கே வந்து இங்கே இருக்க பஜாரில் பொருட்கள் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம திரும்பினா எதிர்க்கியே இப்போ நம்ம பார்த்த அந்த கிருஷ்ணர் கோவில். சூப்பரில் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இங்கேருந்து எல்லா கோயிலும் பார்த்து முடிச்சு நம்ம இப்போது அந்த வே இப்போ டின்னர் சாப்பிட போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து சடனாக ஒருத்தர் நிறுத்தி நம்ம மிஸ்டர் கோபி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க. என்னன்னு பார்த்தா இங்கே இருக்கிற, நான் பேசோட காமிக்கிறேனே, காமிச்சிட்டே சொல்கிறேன் எப்படின்ட்டு. இது உங்களுக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஜஸ்ட் இதை உங்களால் யூகிக்க முடியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து பில்டர்ஸ் இங்கே அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு போஜனம் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வருவாங்க. இங்கே அமர்ந்து தான் இப்போ நீங்கள் காமிச்சா பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்டு, சாம்பார் ரசம் எல்லாம் அதில் ஊற்றி பரிமாறி சாப்பிடுவோம்ல, அது போல் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் இருக்குது. இதுக்கு மேலே இருந்திருக்கு, நிறைய பில்டிங்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது. அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு கால்வாய் மாதிரி இருக்குல்ல, அது வந்து எந்த ஊர், எந்த இடத்துல வருதுன்னு சொன்னீங்க? இந்த கமலாப்பூர் லேக். கமலாப்பூர் லேக்லேருந்து வரக்கூடிய தண்ணி இது வழியாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க, இன்னும் திருப்பி இன்னொரு முறை கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள்.
அந்த தட்டு சாப்பாடு போடுற மாதிரி அதில் சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்குது. இதில் பனானா லீஃப் அங்கே பாருங்கள், இந்த இடத்துல தட்டு மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பனானா லீஃப் வாழை இலை போடுறது போல் இருக்குது பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லேக் மூலிமா தண்ணி வருது. இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா இங்கே கல்லே அமைச்சிருக்காங்க பாருங்கள், போஜனசாலா அப்படின்னு சொல்லி. அங்கே அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு உணவு சாப்பிட்றதுக்காக இங்கே தான் வந்திருந்தாங்க. கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து வேறு என்ன பார்க்கலாம். இதை நமக்கு சொன்ன மிஸ்டர் அந்த கோபி அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டின்னரை முடிச்சிட்டோம். இந்த ஹம்பியில் இன்றைக்கி 3ஆவது நாள் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. நிறைய எபிசோட் இன்றைக்கி காத்தாலே நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நிறைய எபிசோட் நான் பிரித்து கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்லையும் தரேன், நேராக க்ராட்லையும் தரேன், போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இந்த Day 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு மார்னிங் உங்களை சந்திக்கிறேன். See you. Bye.